ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம நைட்டுக்கு வந்து நம்ம டின்னர் செய்ய போகிறோம். என்னன்னாக்கா இப்போ எக் நூடுல்ஸ் தான் செய்ய போகிறோம். பாருங்கள், கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு வெங்காயம், நல்லா வதக்கிட்டு வச்சுக்கோங்களேன். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம தக்காளி போடலாம். சும்மா ஒரு 2 வெங்காயம் 2 தக்காளி அவ்வளோ நல்லா வதக்கிட்டு லைட்டாக வதங்கிட்டு கொஞ்சம் நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம். வதங்கட்டும். இப்போ நல்லா வதக்காச்சு மேம். வதக்கினது கொஞ்சம் நம்ம லைட்டாக கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நம்ம வதங்கிடுச்சு. அடுத்து வந்து தண்ணி ஊற்றிக்கிறோம். இந்த சும்மா நான் வந்து இப்போ ஃபேமிலி பேக் இருக்குது பார்த்தீங்களா, அது நான் போட்டிருக்கேன். அதனால் அதில் வந்து ஒரு 1/4 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இது வந்து நைட் டின்னரும் செய்ய வேண்டியதில்லை. பசங்க ஸ்கூல் விட்டு வந்துடலாம், பெரியவங்க ஆஃபீஸ் போயிடும்போது ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கூட சாப்பிட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். தண்ணி கொதிக்கிட்டு இப்போ இந்த தண்ணி கொதிக்கிட்டோம். நான் இப்போ வந்து இந்த ஃபேமிலி பேக் இருக்குது பார்த்தீங்களா, இது நான் வாங்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே அந்த பேக்கில் கொடுப்பாங்க மசாலா, அது நான் ஒரு 3 முட்டை வாங்கி தனியாக கொதித்து வச்சுருக்கேன். இப்போ தண்ணி கொதித்ததும் நம்ம நூடுல்ஸ் தூக்கி போட்டுக்கலாம். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சா, இப்போ நம்ம நூடுல்ஸ் எடுத்து போட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணியும் போடலாம், நம்ம முழுசாக போட்டால் பசங்க வந்து இந்த ஒரு மாதிரி வச்சு உறிஞ்சி சாப்பிட்ற மாதிரி இருக்கும்ல, நீட்டாக வரும்ல, அதை மாதிரியும் இருக்கும். நான் வந்து பசங்களுக்கு செய்கிறதுனால நான் வந்து அந்த நூடுல்ஸை வந்து நான் உடச்சி போடல, அப்படியே சும்மா அந்த பேக்கில் உள்ள மாதிரி அந்த 4 பீஸையும் அப்படியே நான் போட்டேன். நான் எல்லாமே போட்டு ஒரு 5 மினிட்ஸில் அது குக் ஆகிடும். இப்போ நம்ம அடுத்து வந்து இந்த மேகி பேக்கெட்டில் ஒரு நூடுல்ஸ் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, ரெடிமேட் மசாலா ஒன்று, அதை நம்ம அந்த எல்லா பேக்கெட்டும் கட் பண்ணி அதில் போடுறோம். நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஃபுல் ஃபயரில் வைக்க வேண்டாம், கொஞ்சம் மீடியமாக வச்சோன்னா நமக்கு வந்து அந்த நல்லா மசாலாவோட நல்லா நூடுல்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ வந்து நூடுல்ஸ் வந்து 3/4 வந்துருச்சு. என் நூடுல்ஸில் பார்த்திங்கன்னா ஒரே தக்காளியாக இருக்கிற மாதிரியே இருக்கும். எதனால் கொஞ்சம் தக்காளி எக்ஸ்ட்ரா நான் போட்டிருக்கேன்னா, நம்ம கடையில் வந்து இந்த டொமேட்டோ சாஸ் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இல்லை, அதுக்காக கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தக்காளி ஒன்றே மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். 2 வெங்காயம் 3 தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ வந்து நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு நமக்கு. நம்ம அந்த
எக்கு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ அடுத்து அந்த எக்கையும் போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். எக்கு வேணுங்கிறவங்க எக்கு ஃப்ரை பண்ணி போட்டுக்குவாங்க. அப்படி எக்கு வேணாதவங்க அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் பசங்களுக்காக செஞ்சுட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய எக் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.